அனிதா, அவ்வளோ ஷாக் ஆக வேண்டாம். எதுக்கு ஐயோ இன்றைய முக்கிய செய்திகள். பிக் பாஸ் வீட்டில் திடீரென கேஸ் சிலிண்டர் நிறுத்தம். போட்டியாளர்களின் உயிரை காப்பாற்ற வாழை படத்தை பிடிந்த நடிகை ரேகா. இந்த சோம்நாத் அப்படிங்கிற உள்ள போனார்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவர் ஒரு அரை டிராயர் போட்டுட்டு அங்க பாத்திரம் தேய்க்கிற தீரடி அனிதா ஏந்திரிங்க குடிங்க அண்ணா வாங்க ரைட் அண்ணா ஜிக்ஸாக்கா போறீங்க. ஏதோ பிக் பாஸ் வீட்ல 15 பேருக்கு 2 பாத்ரூம் சுத்தமா அன்ஹைஜீனிக்கா இருக்கீங்க. கக்கா போலன்னு பார்த்தாங்க, முன்னாடி 7 பேர் முடி வச்சு நின்னுட்டு போனி டெயில் போட்ட அரக்கி. நாம அசுரர்கள் தான், பரவாயில்ல, அதுல ஒண்ணு எனக்கு அவமானம் இல்லைன்னு அப்படி இடத்த பிடிச்சி நின்னுட்டேன்னா இதான் என் இடம். அனிதா ஸ்பேஸ். சார் நீங்க என்ன சொன்னாலும் என்ன கலாய்க்கிற மாதிரியே இருக்கு சார், அதனாலதான் சார் முடிச்சிட்டானப்பா. ரொம்ப சீரியஸா இந்த கேம் இப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை. நீ ரொம்ப அட்வைஸ் கேட்க கேட்க உன் ஒப்பீனியன் உடைச்சிட்டே இருப்பாங்க எல்லாரும், அவங்களோட நல்லதுக்காக. நான் பேசல, நான் பேசலமா, ரூல்ல ஃபாலோ பண்றேன். உன்னை பத்தி பேசாதன்னு எங்கேயும் எழுதி வைக்கல, எங்கேயும் சொல்லல. சுய புத்தியை யூஸ் பண்ணவே தெரியல. யாரையும் சொன்னா கோச்சிப்பாங்க, இவ்வளவு சொல்லலாம் எல்லாத்தையும் என்னையே சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி புரியுதா? ஐ வாண்ட் சமிக்தா இந்த லிஸ்ட் பிகாஸ் அவங்க ஃபேக் கேம் ஆடுறான்னு எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாரும் கை தூக்கிட்டே இருக்க முடியாது. மைண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் நான் கை தூக்குவேன். 10 பேர் கேட்டா 10 பேருக்கு நான் கை தூக்க மாட்டேன். நீ என்ன ப்ளேம் பண்ண இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ப்ளேம்னே வச்சுக்கோங்க, நீங்க பண்ணல, நான் கேக்குறேன். என்ன பண்ணல சொன்னேன் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் ஹரி, அதனால தான் நான் சொன்னேன். சாரி, நான் பேசலாமா? எங்கேயுமே பேச விட மாட்டீங்க. என் கருத்து நான் எப்ப சொல்றது? நான் என்ன எப்ப ப்ரூவ் பண்றது? நான் உனக்கு குழந்தை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பொம்பளை. பிராங்கா இருக்கணும்னு தான் வந்தேன். அது யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாடுற மாதிரி தெரியலங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அது என்னோட ஒப்பீனியன். கமல் சார் எபிசோட்ல நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? சொல்லுங்க. அனிதா எப்பயுமே தனியா போய் உட்கார்ந்துப்பா. அது எதனாலனா அடுத்தவங்க அவளை பார்த்து கேட்கணுங்கிறதுக்காக. கேண்டிடேட்டே எல்லாமேவும் இருந்தாங்க. நம்பர் 5 வாட்டி 10 வாட்டி எடுப்பீங்க, திரும்ப மாறுற வரைக்கும் எடுத்துட்டே இருப்பீங்க. எடுங்க, அவ்வளவுதான். என்னோட ஷூலாம் வந்து என்னன்னா கீழே இந்த ஹீல் கிட்ட வந்து ரவுண்டா ஓட்ட போட்டுரும். ஏன்னா செருப்பு வாங்கிறதுக்குலாம் காசு இருக்காது. அங்க யாராவது தெரியாம எச்சு துப்பி வச்சிருக்காங்க, நடந்துட்டேன்னா அது பட்டும் அந்த காலில். ஸோ நிஷாக்கா வந்து எங்க இருந்தாலும் அவங்க கூட நான் இருந்தேன்னா நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவேன். ஸோ அக்கா வந்து பார்த்ததுக்கு அப்புறமா என் அம்மா வந்து அக்கா பார்த்து கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ற முதல் ஆள் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவ இல்லாதது ஒரு பெரிய குறையா எனக்கு இந்த இடத்துல தெரியுது. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அவரும் கண்ணுக்குட்டியை கேட்டதா சொல்லியிருக்காரு. உன் காதல் பெருசா என் காதல் பெருசா அப்படிங்கிற போட்டியில எப்பவும் நீதான் ஜெயிக்கிற. சுமங்கல் யாருக்கீங்க அனிதா முதலவா அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஆனா ஒருவேளை நான் அப்படி இல்லாம இருந்திருந்தா, இல்ல கணவன் இறந்துட்ட பெண்கள் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் யோசிச்சு பாக்குறேன். நீங்க பேசின பேச்சுக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒரு கையில செய்ய முடியாது, 2 கையில செய்யணும். Thank you so much. உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும், பெண்ணால் முடியும், விண்ணால மண்ணால பெண்ணால் முடியும். விழிப்போம், செழிப்போம். நன்றி.